Peacemakers of Christo. உன் குழந்தை இன்று எப்படி வளர்ந்து இருக்கிறது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனத்துல குழந்தை இயேசுவும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மையே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நாளிலே நீர் வளர்ந்தீர் ஆண்டவரே. உன்னதத்தில் வளர்ந்தீர், பரிசுத்தத்தில் வளர்ந்தீர், பக்தியில் வளர்ந்தீர், தியாகத்தில் வளர்ந்தீர், தாழ்மையில் வளர்ந்தீர், அம்மா அப்பா பேச்சை கேட்பதிலே வளர்ந்தீர், தெய்வ பக்தியோடு வளர்ந்தீர், தெய்வ பிரசன்னத்தோடு வளர்ந்தீர் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, நானும் ஒரு பிள்ளைய பெத்தேன் சுவாமி. ஆண்டவரே, என் வயிற்றுலயும் ஒரு புள்ள வந்துச்சு, என் குடும்பத்திலும் ஒரு புள்ள பிறந்துச்சு ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, என் புள்ள பக்தியா இருக்கணும், நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், ஆரோக்கியத்தோட வாழணும், மன நிம்மதியோட வாழணும், அவன் வாழ்க்கையில என்னாலும் உயரணும், அவன் தேவனை போற்றணும், என் தாய் தந்தையராக எங்களை அவன் பாதுகாக்கணும் என்று நினைத்தோம் ஆண்டவரே. அப்பா, ஆசைகளை போட்டு அவர் மேலே பாசங்களை போட்டு எங்கள் உழைப்புகளை போட்டு எங்கள் நிம்மதியை போட்டு வளர்த்தோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, நாங்கள் செய்யாத தியாகங்கள் இல்லை சாமி, நாங்கள் வேண்டாத தெய்வங்கள் இல்லை ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, நாங்கள் சொல்லாத புத்திமதி இல்லை ஆண்டவரே. ஆனால் சுவாமி, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்று அடங்காத பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, என் மவன் பொய் பேசுறான் ஆண்டவரே, திமுரோட இருக்கிறான் ஆண்டவரே, ஆணவத்துல இருக்கிறான்ப்பா, அடங்காமல் இருக்கிறான் ஆண்டவரே. அவன் என் பேச்சை கேட்பதே இல்லை ஆண்டவரே, திமுரு பேச்சு பேசுறான்ப்பா, என்னவே அடிக்க வரான் ஆண்டவரே, கோபப்படுறான்ப்பா, முறைச்சு பாக்குறான் ஆண்டவரே. ஏசப்பா, எப்பொழுதும் போனையே நோண்டிட்டு இருக்கிறான் ஐயா. எப்பா, எப்பொழுது நண்பர்களோடு ஓடி போறான் சுவாமி. இயேசுவே, அவனுக்கு படிக்க வரமாட்டேங்குது ஆண்டவரே, படிச்சாலும் மறந்து மறந்து போறான் ஐயா. இயேசு ராஜாவே, உட்கார்ந்து படிச்ச அந்த ஞானம் இல்லை சாமி, அவனுக்கு கவன குறைவு அதிகம் ஆண்டவரே. ஏசப்பா, என் புள்ள மேல மனமிறங்க உம்மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என் மீது மனமிறங்குக சுவாமி. என் பிள்ளைய ஒரு விசை காணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவனை பெற்றெடுத்தது நான் அல்ல ஆண்டவரே, நீர்தான் ஐயா பெற்றெடுத்தீர் சுவாமி. ஏசப்பா, இவனை நான் நல்லபடியாக வளர்க்கல ஆண்டவரே. ஆமாப்பா, நல்ல புத்தியில வளர்க்கல ஆண்டவரே. இவனை கெடுத்ததே நான் தான் சுவாமி. அப்பா, அதிகார திமுறை காண்பித்து என்கிட்ட நிறைய பணம் இருக்குதுடா, நம்ம ஒண்ணு கவலைப்பட வேணாண்டான்னு பணத்தை காண்பித்து வளர்த்தேன் ஐயா. ஆண்டவரே, பாசத்தை காண்பித்து வளர்த்தேன் ஆண்டவரே, அதிகாரத்தை காண்பித்து வளர்த்தேன் ஆண்டவரே, பெருமையை காண்பித்து வளர்த்தேன் ஆண்டவரே. அப்பா, பெரும் பேச்சுகளை பேசி நிறைய சிக்கன், பர்கர், மட்டன் வாங்கி வாங்கி போட்டு அவனை வளர்த்து கெடுத்து வச்சேன் ஐயா. ஆண்டவரே, அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்து, அவனுக்கு போனை வாங்கி கொடுத்து, ஆண்டவரே அவனுக்கு அரகுற டிரெஸ் வாங்கி கொடுத்து என் பிள்ளைய கெடுத்ததே நான் தான் ஆண்டவரே. இன்னைக்கு அவன்கிட்ட உண்மையை பேசுறானா பேச மாட்டேங்கிறான் ஆண்டவரே, சந்தோஷமா இருடானா இருக்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே, ஜெபிடானா எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றான் ஆண்டவரே. ஏசப்பா, கோயிலுக்கு போடானா உனக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்றான் ஆண்டவரே. அப்பா, அன்பு காட்டுடானா இப்ப அன்பு காட்டி எதுக்குன்னு கேக்குறான் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு மனிதர்களும் தங்க வீட்டுல நாய்களை கூட நன்றாக வளர்க்கிறார்கள் ஐயா, நன்றி உள்ளவர்களாக ஐயா, சொன்ன பேச்சை கேட்பதாக வளர்க்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளை அப்படி வளர்க்காமல் ஆண்டவரே உன் மீது பாசத்தை காண்பிக்காத பிள்ளைகளாக வளர்த்துட்டோம் ஐயா. இன்னைக்கு அவன் எங்க போவான், எப்படி வாழ்வான்? ஐயோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமா, இவ்வளவு வேகமாக போறானே, ஞானத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறானே, ஐயோ உலகத்தை நோக்கி பயப்பட மாட்டேங்கிறானே, ஐயோ சாத்தான் இவனை அடித்து விடுமே
என்று கண் கலங்கி கொண்டிருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்கள் ஏராளம் ஐயா. ஆமாப்பா, நாங்கள் பாவம் செய்தோம் சாமி, என் பிள்ளைய தெய்வ பக்தியில வளர்க்கல ஆண்டவரே, உன்னதத்துல வளர்க்கல ஐயா, பரிசுத்தத்துல வளர்க்கல ஐயா, அதனால அவன் காமத்திலும் மோகத்திலும் விழுந்து போயிட்டான் ஆண்டவரே, கெட்ட கெட்ட படங்கள் பாக்கிறான் ஐயா ஆண்டவரே, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஐயா. இயேசுவே என் தெய்வமே, எங்க என் புள்ள கரை சேருமா சேராதா? ஐயோ, இன்று நான் அழுது கொண்டு இருக்கிறேனே ஆண்டவரே, என் குடும்பத்திலே ஐயோ மரணம் வந்துருமான்ற பயம் சுவாமி, என் பிள்ளைகள் ஐயோ ஆண்டவரே வாழ்க்கையை அழித்துக் கொள்வார்களா என்ற பயம் ஆண்டவரே. இயேசுப்பா என் பிள்ளைகளை காப்பாத்துங்க ஐயா. பிச்சை கேட்கிறேன் ஐயா, மடி பிச்சை கேட்கிறேன் ஐயா, சிலுவை பிச்சை கேட்கிறேன் ஐயா, ரத்த பிச்சை கேட்கிறேன் ஐயா, வாழ்வு பிச்சை கேட்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மீது மனமிறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த பெற்றெடுத்த பிள்ளைகள் அனைவரையும் கரை சேர்க்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீர் அருள்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளையில. மற்றமாக தெய்வ பிள்ளைகளை, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை,
ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.